ஜனகர் ஜனதனர் சனாதனர் சனத்குமார் என்று சொல்லக்கூடிய நாள் படைத்தார். இது நாள் பெறும் சிவனிடம் சென்று சரியை கிரியை ஞானம் மந்திரம் என்று சொல்லக்கூடிய மந்திரங்களை கற்று ஜனகாதிபதி சென்று விட்டார்கள். மறுபடியும் தனது சந்ததிகள் என்று சொல்லி உற்பத்தி செய்ய ஆரம்பித்தார். என் தந்தை என்ன உடலில் இருந்து பலர் தோன்றார்கள். எப்படி என்றால் மடியின் ஆர்தகனான் பசுராத்மாவிருதும் பிரிவுதொக்குலருதும் புலவர் நாவலருதும் புலசிரி காதிலருதும் அங்கிரச முகத்திலருதும் அத்திரி கண்களருதும் மறுசு மனத்திலருதும் கிருது கைது தோற்றுவிக்கப்பட்டார். பிறகு இவர்கள் அழைத்து இல்லறத்தில் அடிபாக சொன்னார். என் தந்தை சொல்லை கேட்டு 9 பேரும் இல்லறவளவை நாடி சென்று விட்டார்கள். இதில் நான் ஒருவன் மாத்திரம் என் தந்தை சொல்லை வெறுத்து மறுத்திருந்த வாழ்க்கையை இதனால் என் தந்தை எனக்கு சாபமிட்டார். எப்படி என்றால் எந்த இல்லறத்தை வெறுத்தாயோ அதில் உழல்வாய் என்று சபித்தார். அதன் காரணமாக கந்தர்வராஜன் மகனாக பிறந்து சித்திரரதன் முத்திரலாகப்பட்ட 52 பெண்களை திருமணம் முடித்தேன். அதில் ஒரு பெண்ணை காப்பு என்ற செயலாகவும் 51 உலகத்திற்கு அச்சரங்காக ஒருத்துள்ளேன். பிறகு நாரதி என்று சொல்லுடைய பெண்ணாக மாறி 60 பிள்ளைகளை பெற்றெடுத்தேன். பிறகு ஒரு நாளைக்கு ஒரு இடம் தங்கக்கூடாத சாபத்தையும் ஒரு நாளைக்கு ஒரு கலவு செய்ய கொண்டு 14 உலகமும் சென்று என் மாதா பிதாவை வணங்கி வைகுந்தம் சென்று தசவதாரம் என்று சொல்லக்கூடிய 10 அவதாரத்துக்குரிய என் பாட்டன் பெருமாள் மகாசுராகப்பட்ட அந்த கண்ணவர் மாதவனை இவ்விடத்தில் வந்து விட்டாலும் இவ்விடமோ கண்டன் இருக்கக்கூடிய இடம். அப்படி கண்டன் இருக்கக்கூடிய ஒரு வேலையை நடத்த வேண்டும் சொன்னால் இவ்விடத்திலே முழு முத்திரக்கடவராகப்பட்ட ஆனமுகத்தினை 5 கிரத்தனை மூசிக வாகனனை அந்த மகாபரமணி விநாயகப்பெருமானை வணங்கிவிட்டு பிறகு நாங்கள் எதற்கு செல்லலாம். ஓம் நமோ நாராயணா.
வசன பேரரசு மதுரையை சேர்ந்த அன்பு தம்பி, இந்த வட்டாரத்திலே இதுவரைக்கும் வராத ஆள் MC படையப்பா அவர்கள் தேதி கிடைக்க போகிறதில்ல. எப்போவுமே நானும் ஒரு 4 வருஷமாக தான் 3 மாதத்துக்கு முன்னாலே நாங்கள் புக் பண்ணுறோம். இந்த நாடகம் எப்போவுமே நாடகம் கார்த்திகையிலே புக் பண்ணுவோம். தம்பிக்கு எப்போவுமே கிடைப்பதில்லை. பரநாட்சியுடைய அருளால் இந்த மேடையை சிறப்பாக செய்ய, எனக்கு அடுத்த நாடகம் கிடைக்க, அடுத்த பாய்ச்சல் இந்த படையப்பாவின் மூலமாக எனக்கு கிடைக்க வேண்டும் என்று கூறி இந்த நாடகத்தை சீரும் சிறப்பும் நடத்துவதற்கு படையப்பா உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கூறி கிராமத்தின் சார்பிலும் ரசிகர் மன்றத்தின் சார்பிலும் இளைஞர் நட்பு மன்றத்தின் சார்பிலும் பொன்னாடை போர்த்து பெருமைப்படுத்தப்படுகிறது. பொன்னாடின் வைத்து பெருமை சேர்த்தனுடைய அன்புல கொண்ட கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் இளைஞர்களுக்கும் மற்றும் பெரியோர்களுக்கும் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டுள்ள விழா கமிட்டியர்கள் அன்பு உறவுகளுக்கும் இந்த நாடகத்தை மிக சிறப்பாக அமைத்துடைய இந்த மண்ணின் மைந்தன் வேல்முருகன் நண்பர்களும் அண்ணா அவர்களுக்கும் மற்றும் அவர் குடும்பத்தார்களுக்கும் இங்கே அற்புதமான முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கூடிய AR பவர் அன்புல கொண்ட ஒளிபெருக்கி நிலைத்த நம்மளுக்கு என் சார்பாக எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி 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 இருந்த வணக்கம். ஹலோ ஹலோ அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நட்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பருக வேண்டின் கற்பகமூர்த்தி தெய்வம் களஞ்சியத்தில் இருக்க சென்று பொற்பதம் பணிந்து வாரில் பொய்யல்ல கண்ட உண்மை அஞ்சுகரத்தை யானை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஒரு சந்தலம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்த்திவிடு அஞ்சுகரத்தை யானை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஒரு சந்தலம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்த்திவிடு ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் அஞ்சுகரத்தை யானை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஒரு சந்தலம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்த்திவிடு மண்ணில் மென்னில் திருமுகம் காட்டி சிறுகிது வேறுமுகம் கொஞ்சம் மண்ணில் கூட ஒன்றால் மிளரும் அழகு ஆணிமுகம் மண்ணில் கூட கண்ணாய் குளிரும் அழகு ஆணிமுகம் கண்ணின் மணியாய் கதிரின் ஒளியாய் உலகை காக்கும் முகம் மணியாய் கதிரின் ஒளியாய் உலகை காக்கும் முகம் எண்ணின் மெழுத்தில் நேற்றில் பாட்டில் சுமையை சேர்க்கும் முகம் அஞ்சுகரத்தை யானை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஒரு சந்தலம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்ந்துவிடு மந்திர சொல்லுக்கு தந்திர வெள்ளுக்கு தலைவன் அவன்தானே நல கல்வியும் கலையும் எங்கில் நிறைந்த காட்சிகள் தருவானே சொல்லுக்கும் தந்திர வெள்ளுக்கும் தலைவன் அவன்தானே நல கல்வியும் கலையும் எங்கில் நிறைந்த காட்சிகள் தருவானே சாலைகள் எங்கும் ஏழைகள் தங்கும் இடத்தில் வசிப்பானே ஏழைகள் தங்கும் இடத்தில் வசிப்பானே செல்வதர் எளியவர் யாவர் படிக்கும் கண்ட குருசுவானே அஞ்சுகரத்தை யானை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஒரு சந்தலம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்த்திவிடு அகர முதலு எழுத்துக்கள் எல்லாம் தலைவன் அவன்தானே ஆனந்தமயமாய் இன்னும் செழிக்கே செல்வம் குவிப்பானே ஆனந்தமயமாய் எல்லாம் செழிக்கே செல்வம் குவிப்பானே அகர முதலு எழுத்துக்கள் எல்லாம் தலைவன் அவன்தானே தேவி ஆனந்தமயமாய் இன்னும் செழிக்கே செல்வம் குவிப்பானே இயல் சனாகமது வென்றாலும் அவன் அவன்தானே சனாகமது வென்றாலும் அவன்தானே இன்றும் நின்ற உங்களுடன் உலகம் தாய்ந்ததை என்றானே அஞ்சுகரத்தை யானை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஒரு சந்தலம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்த்திவிடு ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி உள்ளத்துணர்ச்சி நல்லிருக்கிற குறிஞ்சி
இங்க கண்ணபெருமான் குடிகொண்டிருக்கார். அவர் பெருமைகள் ஆயிரம் நாம கொண்டாதி சடனாலையும் சொல்ல முடியாது. குருதிகடபல முருகன், முல்லைக்கு விஷ்ணு, நேதர் கந்திரன், மர்தத்துக்கு சிவன், பாலகி துர்கை, இப்படி பல கடவுள் இருந்துட்டாலும் எந்த கடவுளை சிறந்த கடவுள் குறவர், கானவர், குன்றவர், இருவலர், ஏற்றனர், குரத்தி, கொடிச்சி, இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் வர்றம் அகம், பொருள், இன்பம், வீடு அனைத்து நல்கும் கந்தநாதனை வணங்கி அவரோடு இணங்கி இவ்விடத்தில் வந்துவிட்டாலும் இவ்விடத்தை பார்க்கின்ற பொழுது என்ன ஒரு தன்மைகள் தெரியுதென்றால் உலகத்தில் எத்தனை விதமான ஜாதி மதங்கள் இருந்துட்டாலும் அனைவருமே ஒரு தாய் மக்கள், ஒரு தேசத்து மக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பண்பாடோடு இந்த உலக மக்கள் அனைவருமே வாழ்ந்து வருகிறார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த உலகம் என்பது சமமான ஒரு நிலையை அடைவன் என்ற காரணத்தினாலே உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு வாழ்வினால் இட வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு வாழ்வினால் இட வேண்டும். நிறவே காணும் மன வேண்டும், நிலவே காணும் மன வேண்டும். இறைவாத நீ தர வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு வாழ்வினால் இட வேண்டும். நன்றி நன்றி நன்றி. சமம் என்ற நிலை பெற்றிருந்தாலும் திரிலோகம் சஞ்சாரம் செய்து பெறக்கூடிய நான் ஒரு நாளைக்கு ஒரு கலங்கு செய்வது தொழிலாக மேற்கொண்டு வரக்கூடியவன். அப்படி இருக்கின்ற பொழுது இன்று வேலைக்கான ஒரு வழியும் கிடைக்கவில்லை. வேலையில்லாத ஆட்கள் யாருமே கிடையாது. தெய்வங்களாக இருக்கக்கூடிய மும்மூர்த்திகளுக்கு வேலை உண்டு. இதில் சிவபெருமானுக்கு என்ன வேலை என்றால் அளிக்கக்கூடிய வேலை. எதை என்றால் அநியாயங்கள், அகம்பாவங்கள், அக்கிரமங்கள் அளிக்கிற வேலை சிவபெருமானோட வேலை. அதேபோல் என் தந்தை பிரம்மாவுக்கு என்ன வேலை என்றால் அனைத்து உயிரினங்களை படைப்பது அவருடைய வேலை. நாட்டில் என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, என்ன எத்தனை கொரோனா அமுக்கிறேன் போட்டு பல விதமான நோய் நொடிகள் வந்தாலும் அவருடைய வேலை என்ன அப்படின்னா படைப்பது, உற்பத்தி செய்வது என் தந்தை பிரம்மனோட வேலை. அவர் எத்தனை உயிரினங்களை படைத்தாலும் அத்தனை உயிரினங்களையும் காத்து ரட்சிக்கூடியவர் யார் என்று சொன்னால் என் பாட்டன் பெருமாள் மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் வேலை. இது மும்மூர்த்திகளுக்கான வேலை. அதே போல 30 தேவிகளுக்கு வேலை உண்டு. அலைமகள், மலைமகள், கலைமகள் என்று சொல்லக்கூடிய 30 தேவிகளுக்கும் என்ன வேலை அப்படின்னா இதில் ஆதிபராசக்திக்கு அபிராமிக்கு என்ன வேலை அப்படின்னா வீரத்தை தரக்கூடிய வேலையாகப்பட்டது. என் தாயாகப்பட்டவளுக்கு கல்வி அறிவை போதிப்பது என் தாய் சரஸ்வதியோட வேலை. அதேபோல் என் பாட்டி மகாலட்சுமி அன்புக்குரிய யோகலட்சுமிக்கு என்ன வேலை? செல்வத்தை அள்ளி தருவது. நீங்களா எதுக்கு இந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஏழா மகாலட்சுமியோட வர்றதுக்காகத்தான் இந்த பாடுபட்டு கொண்டிருக்கின்றீர்கள். அப்பேற்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வேலைகள் உண்டு. அதே போல இமன்னிடத்திலே எமக்கும் ஒரு அருமையான வேலை உண்டு. ஆமா, சிறப்பான வேலை. இப்போ உங்களுக்கு அடுத்துக்கு அருமையான வேலை. ஹார்மோனியம் வாசிக்கிறார் இன்னைக்கு பாலச்சந்திரன் அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஒரே ஆளு 3 விதமான வேலை. ஆமா, இந்த பெட்டி வாசிக்கணும்னா ஒன்று காலால் அங்கே கீழே மிதிக்கணும், பெல்லோஸ் என்று சொல்றத. அதுக்கப்புறம் கையால வாசிச்சு காட்ட வேணும். யார் எந்த சுதியில் எந்த ராகத்தில் பாடுறாங்களோ அதுக்கு சரியான விதமாக வாசித்து காட்ட வேண்டும். அதுக்கப்புறம் வாங்கி பாட வேண்டும். பின்பாட்டு நடிகர் என்ன பாட்டு பாடுறோமோ இதில் ஆண்கள் பாடுவது கூட எளிமையாக வாங்கி பாடிப்படலாம். பொம்பளை பிள்ளைய பாடுற அந்த சுதியெல்லாம் 5.5 6 சுதியில் பாடணும். அதுக்கும் வாங்கி பாடணும். ஆக அந்த இப்படி பார்க்கின்றது வாங்கி பாடுவது ஒரு வேலை. அப்போ காலால் ஒரு வேலை, கையால் ஒரு வேலை,
வாயால் ஒரு வேலை போற வாயால் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படி பார்க்கின்ற பொழுது அற்புதமான வேலை இங்கே இடத்துல 6 மணி விசத்துக் கொண்டிருக்கூடிய பாலச்சந்திரன் அவர்களுக்கு, அதே மாதிரி இங்கே மிருதங்கத்தை விசத்துக் கொண்டிருக்கூடிய அன்பு மாப்பிள்ளை பொன்னுமணி அவர்களும் பலவிதமான நடைச்சொற்களை சிறப்பான தன்னுடைய கை விரல்களால் மீட்டி இசைத்துக் கொண்டிருக்கின்றார். இது அவருடைய வேலை. அதே மாதிரி இங்க பல வாத்தியங்களை பற்றி இசைத்துக் கொண்டிருக்கூடிய அன்பு தம்பி சக்திவேல் அவர்கள் பலவிதமான வாத்தியம்னா ஆல்ரவுண்டு பல இசைக்கருவிகளை வைத்து அன்னவரும் இசைத்துக் கொண்டிருக்கின்றார். அதே மாதிரி இங்கே தாள இசைக்கருவி இசைத்துக் கொண்டிருக்கூடிய அன்பு அண்ணன் ஏனாதியைச் சேர்ந்த ஐயனார் அவர்கள் 2 இரும்பு தாளத்தை வைத்துக் கொண்டு சப்த தாளத்தை இசைத்துக் கொண்டிருக்கின்றார். அதே இது அவருடைய வேலை. அதே மாதிரி இங்கே பாருங்க, ஒளிபெருக்கி பவர் அற்புதமான ஒளிபெருக்கி அவங்க என்ன வேலையை செய்யணுமோ அந்த வேலையை அவங்க சிறப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அதே மாதிரி கிராமத்தார்கள் இந்த விழாவை எப்படி நடத்தணுமோ அப்பேற்பட்ட அந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி இளைஞர்கள் சரி, சிங்கப்பூர் வாழ்கின்ற அன்பு நண்பர்களாக சேர்ந்து இந்த சிறப்பான நிகழ்ச்சியை கிராமத்தார்களோடு சேர்ந்து இணைந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எல்லாருக்குமே ஒவ்வொரு விதமான வேலை. வேலைக்கே போகாத ஆள்றீங்க, வெட்டி வேலைன்னு சொல்லுவார்கள், அதுவும் வேலைதான். வேலைக்கே போகாம வெட்டி வேலையை ஊரை சுத்துறதும் ஒரு வேலைதான், அதுவும் வேலைதான். வேலைக்கு போய்கிட்டு கூட பொழுத கடத்தி போடலாம், ஆனா இந்த வேலைக்கே போகாம பொழுத கடத்துறாலும் ரொம்ப சிரமம். அப்படியெல்லாம் என்ன நினைக்க தெரியுமா, தூங்கி எழுந்திருந்த உடனே இன்னைக்கு இந்த பொழுது முடிஞ்சு வச்சே நின்று பொழுத போக்கணும். யாரை பார்த்தா நமக்கு கிடைக்கும், யார் பின்னாடி போனா நம்மளை கவனிச்சு விடுவான், ஏதோ எதிர்பார்க்கிறது அப்படிலாம் வெட்டியா சுத்தி கொண்டிருக்கிறது அதுவும் ஒரு வேலை. இப்படி எல்லாரும் வேலை பார்த்து கொண்டிருக்க இந்த இடத்துல நான் என்ன வேலை பார்க்க வந்திருக்கேன், என்ன வேலை அப்படின்னா கலகம் செய்வது என் தொழில். நல்லா இருக்கிற ஊர்ல கலம் என்றால் நான் கிடையாது, நான் உலகமெங்கும் சென்று நற்கழகத்தை ஏற்படுத்தக்கூடியவன். அப்பேற்பட்ட நற்கழக சாமியாருங்க. ஆரம்பம் கழக மாதிரி தான் இருக்கு, முடிவில் நன்மையாக இருக்கும். ஊர்ல கழகம் பண்ற உங்களை போல மனிதர்கள் போட்டி போராமை பேராசையால் எனக்கு வேணும் உனக்கு வேணும், எனக்கு பெருசு உனக்கு பெருசு, சொத்து சொத்துல அப்படி போட்டி போட்டுக்கொண்டு பூலோகத்தில் சண்டைப்படுவது. நான் தேவலோகவாசி, நான் நடத்துவது நற்கழகம். அந்த நற்கழகம் இவ்விடத்தில் நன்மையாக நடக்கணும்னா என் பாட்டன் பெருமாள் மகாபுசமாகப்பட்டவரை வணங்க வேண்டும். பன்னீர் மலர் சொரிய மேகங்களே எங்கள் பரந்தாமன்மை அழகை பாடுங்களே, எங்கள் பரந்தாமன்மை அழகை பாடுங்களே, எங்கோடி சென்றல் தரும் ராகங்களே, எங்கோடி சென்றல் தரும் ராகங்களே, எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணன் மூர்த்தி புகழ் பாடுங்களே, எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணன் மூர்த்தி புகழ் பாடுங்களே.
பெருமாள் மகாவிஷ்ணுவாகப்பட்ட அந்த கண்ண பெருமாத்தை வணங்கிவிடத்தில் வந்து விட்டால் இந்த யோகம் சஞ்சார செய்தவர்களுடன் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்வதே என் தொழிலாக மேற்கொண்டு வர முடியும். அப்படி இருக்கின்ற பொழுது கழகத்திற்கான வழி இதுவரை ஒன்றுமே கிடைக்கவில்லையே. எப்படியும் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்ய வேண்டும் என்பது என் தளபதியாக இருக்கின்ற பொழுது கழகத்தில் வழி கிடைக்காமல் இவ்விடம் போய்விடாது. ஆக இவ்விடத்தை பார்க்கின்ற பொழுது எப்பேற்பட்ட இடம் அப்படின்னா பறவையினங்கள் பாடுவதும் மயிலினங்கள் ஆடுவதும் அப்புறம் இயற்கை வனத்தை இந்த நந்தவனத்தை இந்த அற்புதமான பறவைகளோட பலவிதமான சத்தத்தில் கேட்கின்ற பொழுது அதுவும் இவ்விடத்திலே குயிலோட சத்தம் அந்த பொன்மான் குயில் சத்தத்தை கேட்கின்ற பொழுது மனதுக்கு எவ்வளவு ஒரு ஆனந்தம் ஏற்படுகின்றது அப்படின்னா பொன்மான்குயில் சிங்காரமாய் பொன்மான்குயில் சிங்காரமாய் பண்பாடு சங்கீத பார்வையில் உல்லாச பூங்குயில் பார்வையில் பொன்மான்குயில் சிங்காரமாய் பண்பாடு சிறியன்னு வானைத்தொட்ட மேகமிங்கே பூவை தொட்டு தானே தொட்டு வண்டிங்கே காற்று விட்டு சிறியன்னு மலை சார எங்க கேட்டு ஒரு தெய்வம் வந்து நெஞ்சில் ஒரு சொந்தம் நீர் ஒரு மின்னல் கண்டேன் வாழ்கின்ற மனிதர்கள் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் நல்லவர் கெட்டவர் என்று எல்லா மனிதனும் இந்த பூலோகத்தில் உண்டு. ஆனால் எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் துயரங்கள் துன்பங்கள் வருவது இயல்பு. அப்படி துன்பம் வரக்கூடிய நேரத்தில் இப்படி இயற்கையான காட்சிகளை கண்டுகளித்தாலும் சரி, இல்லை இப்படி ஒரு திருவிழா கூட்டத்தில் கலந்து கொண்டாலும் சரி, இல்லை இம்மாதிரியான கலை நிகழ்ச்சிகளை பார்க்கின்ற பொழுது மனதில் இருக்கிற கஷ்டங்கள்லாம் மறைந்து மனமாகப்பட்டது ஆனந்தமான ஒரு இன்பம் அடையும். ஆனால் இன்றைய இரவுடைய காலகட்டத்தில் இயற்கையான காட்சிகளை காட்பதனால் ஆனந்தம் கிடைப்பது கிடையாது. சும்மா போய் பார்த்தா ஆனந்தம் கிடைக்குமா? எப்படி கிடைக்காது. திருவிழா கூட்டத்தில் இப்படி சொந்த பந்தத்தை பார்க்கின்ற பொழுதும் இன்னைக்கு காலகட்டத்தில் அது இல்லைன்னா ஆனந்தம் கிடையாது. அதுன்னா ஆமாம், இந்த மாதிரி ஒரு கலை நிகழ்ச்சியை பார்க்கின்ற பொழுதும் அதோட வந்தால் தான் நல்லா இருக்கும். அது இல்லைனால் அந்த விழாவும் சிறப்பு இல்லை என்றார்கள். இன்னைக்கு பூலோகத்தில் எந்த ஒரு விழா நடந்தாலும் சரி, அது இல்லைன்னா என்ன நீ விழா நடத்தி என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க. எது அப்படின்னா எல்லாரையும் பாடாபடுத்துகின்ற அந்த மது. நல்ல வேலை. ஆமா, இந்த மதுபடுத்துற பாடு அடாடா எவ்வளவு ஆனந்தமா இருக்குங்கிறீங்க எல்லோருக்கும். ஆமா, மது என்றால் மகிழ்ச்சி. ஆரம்பம் முதல் எழுத்து மா, மகிழ்ச்சியா இருக்க ஆரம்பிக்கின்ற பொழுது அதனால வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு மானம் கெட்டு மரியாதை கெட்டு கடைசியில் போய் முடிவது துன்பம். அது துன்பத்தில் போய் முடியும், அதுதான் டூ. ஆக மகிழ்ச்சியில் ஆரம்பித்து துன்பத்தில் போய் முடிவதனால தான் அதுக்கு பேரே மது அப்படின்னு பேர் வைத்தார்கள். ஆனால் அன்னைக்கு நாடே அந்த மதுவானத்துக்குள்ள அடிமையாக போய் கிடக்கின்றது, அடிமையாக்கி விட்டார்கள். ஆமாம், எந்த விழா இருந்தாலும் அது இல்லைனாக்க எதுவும் இல்லைங்கிற அளவுக்கு இன்றைக்கி நாட்டோட போக்கு போய் கொண்டிருக்கின்றது. இதனால் பாதிக்கப்படுவது
குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவியலாக இருக்கக்கூடிய பெண்களும் இனிமே வரக்கூடிய இளைய சமுதாய பிள்ளைகளும் தான். ஆமாம், சின்ன சின்ன பிள்ளைகளாம் பார்க்கின்ற பொழுது ஏதோ சத்தான டானிக்க போல. ஆமாம், நம்மளும் குடிச்சு பழகணும்னு அவங்க சின்ன வயசுலேயே திட்டம் போட்டுருவாங்க, செஞ்சும் பார்த்துருவாங்க. ஆக கெட்டு போகிறக்கு வழி வகுக்கின்ற நம்ம தான். ஆக அப்படியே இருந்துட்டாலும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தால் அந்த நாட்டோட போக்கு நல்லா இருக்கப்பட்ட சிதை குன்று கொண்டு இவரத்தில் பார்க்கின்ற இடத்திலே அருமையான இடமாகப்பட்ட இந்த குறிஞ்சி நிலத்தில் என்ன விஷயம் இருக்கின்றது அப்படின்னா, விவசாயம் நிறைந்திருக்கூடிய இப்பகுதி அப்படிலாம் இருக்கின்ற பொழுது விருப்பம் உண்டு. ஏன்னா இளைஞர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் அப்படின்னா யாரை நம்பி? இருக்கக்கூடிய பெரியவர்கள் நம்பிதான். அந்த காலத்திலேயும் மதுபானத்தை அருந்தத்தான் செய்யுங்க, யாருக்கும் தெரியாது. ஒளிவு மறைவாக மது அருந்தின காலங்கள் மாறி இன்னைக்கு நேரடியாக எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் மது அருந்தின காலமாக வந்துவிட்டது. ஆமாம், இந்த நாடே இருப்பது இளைஞர்களை நம்பி. ஆக ஆகாய கங்கை வத்தி போனாலும் இனிமேல் போகிற காலத்தில் சாராய கங்கை எந்த காலத்திலே வத்தாது. அரசாங்கத்துக்கு அதான் அப்படி இருக்கின்ற பொழுது இந்த நாடே இளைஞர்களை நம்பி உன்னால் முடியும் தம்பி என்ற விதத்தில் உன்னால் முடியும் தம்பி தம்பி அடவுக்கு இருக்கு உண்மை நன்றி. உன்னால் முடியும் தம்பி தம்பி அடவுக்கு இருக்கு உண்மை நன்றி. வைத்து இளம் நாட்டை எழுத்து நாட்டை எழுத்து இதயம் முடிக்கும் இதயம் கண்டே உன்னால் முடியும் அட உன்னால் முடியும் உன்னால் முடியும் நம்பி அடவுக்கு இருக்கு உண்மை நன்றி. இளைஞரை நம்பி நன்றி நன்றி என்று நன்றி தெரிவித்துக் கொண்டு இவரத்தில் பார்க்கின்ற தருணத்திலே நன்றி 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 ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஒரு விதமாக இருந்துட்டாலும் இன்று இருக்கக்கூடிய விஷயத்திலே இயற்கையான இந்த வனங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது மனதுக்கு ஆனந்தம் கிடைக்கின்றது. ஆனந்தம் கிடைக்க காரணம் என்ன? தண்ணீரில் 3 விதம் இருக்கின்றது. 3 விதம்
என்ன சாமி உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் இருக்கும் போல. 3 தானே இருக்குது. பல ரகம் இருக்கு சாமி. பல ரகமா? அப்படியெல்லாம் கிடையாது. தண்ணீர்ல 3 விதமான தண்ணி இருக்கின்றது. நீங்க எந்த தண்ணியை சொல்றீங்க? நான் சொல்றது மழை பெய்யக்கூடிய சாதாரண பச்சை தண்ணி. அந்த தண்ணியா? நீங்க என்ன பத்தி நீங்க எந்த தண்ணியை சொன்னீங்க? நான் நிறைய இருக்குங்க. எக்ஸ்பிரஸ் பேரை சொல்லு. எக்ஸ்பிரஸ் டேனேட்டியா உங்க பேர்ல கூட ஒரு எம்சி இருக்கு பாருங்க. எம்சி சரி. அப்புறம் எக்ஸோ ஆமா லாமாட்டின்னு நிறைய இருக்கு சாமி. இப்படி பல ரகம் இருக்கு. உனக்கு சொந்தக்கார வராது? நல்ல மரியாதை இருக்கு. சொந்தக்கார பையன் மாமனா மச்சானா மருமனம் நீங்க பேரை சொல்றானே. நீ சொல்லக்கூடிய தண்ணியெல்லாம் நான் இவ்வளவு நேரம் எந்த தண்ணியை குடிக்க கூடாதுன்னு சொன்னேன்னா அந்த தண்ணி. நான் சொல்ற தண்ணி எல்லோரும் தினமும் மருந்தக்கூடிய பச்சை தண்ணி. இன்னைக்கு மழை பெய்யுது, ஒரு குளத்துல தண்ணீர் கிடக்குதுன்னா அப்படின்னா அந்த தண்ணிலையும் 3 விதம் இருக்கு. அப்படின்னா ஆடு மாடெல்லாம் போன உடனே குளத்துல வாயை வச்சு தண்ணி இருந்துடும். ஆடு மாடு போன வாயை வச்சு குடிக்கும். அந்த தண்ணிக்கு ஒரு பேர் உண்டு. மனிதர்கள் போய் போன உடனே வாயை வச்சு குடிப்பீங்களா? என்ன குடிப்பீங்க? குளத்துல தண்ணி கடனா அண்ணாந்து எப்படி குடிப்ப? அள்ளி குடிப்போம். போன அள்ளி குடிச்சிருவியா? அப்ப தூசியெல்லாம் இருக்குங்கிறது விளக்குவியல. இப்ப பொம்பளை பிள்ளையெல்லாம் ஒரு ஊர் நீர் தண்ணி எடுக்க போகுதுன்னா குடம் கொண்டுட்டு போனாக்கா எடுத்தோன்னு மோந்துட்டு வந்துடாதுங்க. அதெல்லாம் போய் ஒரு அழைப்பிட்டு தூசியெல்லாம் விளக்கிட்டு தான் எடுத்துட்டு பாருங்க. அந்த தண்ணிக்கு ஒரு பேர் உண்டு. அப்புறம் சேரும் ஜெகதிமா மண்டி தண்ணி அவன் அடியில் இருக்க மாட்டியா? இவ்வளவு மண்டி பார்த்திருப்ப, மண்டி ஓட்டு பார்த்திருப்பியா? அப்படி அந்த மண்டி தண்ணிக்கு ஒரு பெயர் உண்டு. ஆடு மாடெல்லாம் போன உடனே வாயை வச்சு குடிக்குதுன்னா அது இந்த நீருக்கு பேர் பூத நீர். மனிதர்கள் அப்படி அழைப்பு விட்டு தண்ணி எடுத்து குடிக்கிறோம்னா அந்த நீருக்கு பேர் அமிர்த நீர். சேரும் ஜெகதிமா அடியில மண்டியா கிடக்கிறது நச்சு நீர். இப்படி தண்ணீர்ல 3 விதம் இருக்கு. நான் பச்சை தண்ணியை சொல்லி நீ கண்ட தண்ணியை சொல்லிக்கிட்டு இருக்க. நான் என்னத்த சொல்றது? அப்படிலாம் இருந்துட்டாலும் இவ்விடத்தில் அன்பு ஐயனாருடைய சீன் வரைபடத்தில் அற்புதமாக ஓடிக்கொண்டிருக்கிற அந்த நதியை பார்க்கின்ற பொழுது எவ்வளவு ஆனந்தமா இருக்கிறது. அது பாத்தியா நதியை மரக்கிளைகளுக்கு இடையில வந்துருக்குவாரு. அப்படி நான் பார்க்கின்ற ஓடுது நதி. நதியோரம் நாணம் கொண்டு நாட்டியமாடுது மெல்லே நானந்தானந்தமின் சொல்ல
குணமும் குன்று போன்ற கொள்கையும் உறவில்லாத வாழ்வும் உறுதி கொண்ட நெஞ்சமும் உணர்ச்சொண்டை எழுச்சும் திறம் கொண்ட திறமும் குளவல்ல கோட்பாடும் குடியில் விரும்பும் ஒரு சமயப்பற்று எண்ணம் ஞானம் புக்தி தெளிவு அமைதி அகிம்சை நடுநிலை திருப்தி என்ற சொல்லக்கூடிய 16 குணங்களும் சிறந்து வளர்ந்தும் நிலத்திற்கு பந்தப்பட்ட என்னைக்கு அறியாமல் இங்கு யார் இருக்கின்றார்கள் என்று சுற்றி பார்க்கலாமா? அற்புதமான ஒரு கானம். இந்த கானத்தை கேட்ட உடனே இங்க உள்ளவர்களுக்கு எல்லோருக்குமே பிறக்கம் என்று அற்புதமான ஒரு ஞானம். இவ்விடத்தில் வெளியொன்ற பெண்ணாகப்பட்டவள் ஆலோலம் சொயின்று கானம் பாடி பரவ விரட்டி கொண்டிருக்கின்றாள். எதற்காக அப்படின்னா நீங்களா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க வள்ளி காவலுக்கு வந்த பெண்மணி என்று. தம்பி வந்தது காவலுக்கு கிடையாது. காவல் என்பது ஒரு காரணம் காட்டி காவலித்துக் கொண்டிருக்கின்றாள். காதல் யாரை நினைத்து காதல்? யாரை நினைத்து? படையப்பாவை நினைச்சு காதல். ஷாபாஷ். அப்படி படையப்பாவை நினைச்சு காதலித்துக் கொண்டிருக்கூடிய அண்ணவரை பார்க்கின்ற பொழுது என்ன சொல்லிக்கிட்டு அது விரட்டுறதுக்கு உள்ள இருக்குது. நீ என்ன எங்கேயோ சூ போட்டுக்கிட்டு நீங்களா அண்ணன்மார்களா? பெரிய கூட்டமா இருக்கீங்க. ஆக கந்தனாகப்பட்ட முருகப்பெருமானை நினைத்துக் கொண்டு இந்த பெண்ணாகப்பட்டவள் ஆலோலம் செய்கின்ற கானம் பாடி இவ்விடத்தில் அந்த பெண்ணாகப்பட்டவள் கானம் பாடக்கூடிய இந்த தருணத்தை கேட்கின்ற பொழுது சிந்தாமணி குயிலாக எவ்வாறு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது அவருடைய கானம். குயிலே இளமான் குயிலே உன்னன் கொட்டில் இருந்து வெளியில் வந்து பாடு கேட்டு அதைத்தான் கேட்டு மெல்ல தெளியும் எனதுதாயின் வளைய நினைவு மயிலே மலைவாய் மயிலே வண்ண சிறக விரித்த அழகு நடனம் மாடு பார்த்து அதைத்தான் பார்த்து மெல்ல திரும்பும் எனதுதாயின் வளைய நினைவு பாட்டு எச பாட்டு கேட்டு இதை கேட்டு சிற கதவினை திறந்து கொண்டு சிறு கிளி என்ன வெளியே வா இந்த செந்தமிழ் செல்வனுங்கு நல்ல இசை என்று படித்தேன் வா ஆவாரம் பூவே நீ வா பாட்டு எச பாட்டு கேட்டு இதை கேட்டு யாரோ சொன்னாங்க என்னன்னா ஒரு வள்ளி பொண்ணு இங்கு வந்து நின்னதுன்னு நிஜமா நிஜமா அது நிஜந்தா நிஜந்தா இந்த ஊரே சொன்னாங்க ஒரு ஜல்லிக்கட்டு பக்கத்திலேயே ஒரு ஜல்லிக்கட்டு கார வந்து முட்டுதுன்னு நிஜமா அது நிஜமா அதுவும் நிஜந்தா நிஜந்தா பெட்டிக்காரர் நிறைய முட்டு வாங்கியிருப்பாரு உடைய கருவா காட்டுல மாமா உனக்கு ஒரு தூவி விட்டு அந்தி மாலை காத்து வழியா வந்துச்சா வந்துச்சா சொல்லு சொல்லு சிந்துச்சா சிந்துச்சா சொல்லு சொல்லு மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையே நடுக்கமா இது குழப்பமா கிடையாது ஒரு மிதப்பத்தில் இருக்குது சிந்தாமணி குயிலே மலக்கும் போது சிந்தாலும் மலரே சிந்தாமணி குயிலே மலக்கும் ஒரு சிந்தாலும் மலரே மன தல்வாதரே மன நல்வாதடி மனம் ஒரு காதடி மகிழ மகிழ சிந்தாமணி குயிலே மலக்கும் போது சிந்தாலும் மலரே சேர்த்து வச்ச முத்துச்சால பூத்திருக்கின தட்டி
ஆசிரியர் விதமாக கந்தனாகப்பட்ட முருகப்பெருமானவை நடித்துக் கொண்டு இந்த பெண்ணாகப்பட்ட ஆலோலம் செய்கின்ற கானம் பாடி பறவை விரட்டி கொண்டு இருக்கிறார் என்றால் எதற்காக? எப்படியும் அந்த கந்தனாகப்பட்ட முருகப்பெருமானை திருமணம் முடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஏன்னா 5 வயசுல அறியாத பருவத்தில் பிஞ்சிலேயே கொஞ்சி குழாவியவர்கள் இருவரும் சிறுசில பார்த்தது வள்ளியத்தேன். இப்ப 8 வருடங்களுக்கு பிறகு மறுபடியும் முருகப்பெருமான வள்ளியும் சந்திக்க போகின்றார்கள். ஆக அவருடைய சந்திப்பு இந்த உலகமே சிந்திக்கின்ற அளவுக்கு இருக்கும். அப்படிதான் இன்னிடத்தில் அண்ணாவில் இருந்துட்டாலும் இனிமே வரக்கூடிய காலங்களாக இருந்துட்டாலும் ஆமா மாசி பிறந்து அடுத்து பங்குனி பிறந்து சித்திரை பிறக்கின்ற பொழுது இப்பயே வைக்க ஆரம்பித்து விட்டது. ஆமா இந்த சித்திரை வையாசில் என்ன கொளுத்த போகணும் தெரியல, வெயில். ஆமாம் எந்த நேரத்தில் இது செய்யணும். ஆனால் பாருங்களே சித்திரை வையாசில் மழை பெய்யும். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அப்படி தான் மழை பெய்யுது. ஆனால் அப்படி மழை பெய்யக்கூடாது, அதுதான் உண்மையான விஷயம். மழை பெய்ய வேண்டிய காலத்தில் மழை பெஞ்சாதான் உடம்புக்கு நல்லது. சித்திரை வையாசிலலாம் உச்சக்கட்டமாக அடிக்கக்கூடிய வெயில். அப்போ நம்ம அன்றாடு மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருள்களில் சில கிருமி நாசினிகள் இருக்கு. அந்த உச்சக்கட்ட வெயிலில் அந்த கிருமி நாசினிகள் அழியறதுக்காக தான் அந்த உச்சக்கட்ட வெயில் அடிப்பது. ஆனால் அந்த நேரத்தில் மழை பெஞ்சு என்ன ஆகுது, அந்த உயிரினம் சாகாமல் உயிர் பெற்று மேலும் பலவிதமான நோய் நொடிகளை மனிதர்களுக்கு இடத்தில் உருவாக்கி கொண்டிருக்கின்றது. அதில் வர்றதான் இந்த கொரோனா அமுக்கினால் வந்த விஷயமெல்லாம். ஆக அப்படிலாம் இருந்துட்டால் இவ்விடத்தில் பார்க்கின்ற பொழுது சித்திர செவானத்தில் தையர தையா 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 சித்திர செவானம் சிரிக்கே யானே அம்மா யானே அம்மா சித்திர செவானம் நல்ல பாடிக்கிட்டு இருக்கீங்க. ஏப்பானும் நல்லா தானே பாடிக்கிட்டு இருக்கோம். கோணாலாப்பா பாடிக்கிட்டு இருக்கீங்க. பிள்ளை உள்ளதா? நீ எந்த பிள்ளை என்ன பிள்ளைடா இருக்க? எதுக்கு இப்ப நிறுத்துனீங்க? இந்த பாட்டுல வரி இப்படி வராதே. எப்படி வருது அப்புறம்? வழிமறிச்ச ஓரம் பாப்பா பாட்டுக்கு நார்தன். நான் என்ன சொல்லி பாடுறேன் அதைத்தான் பாடணும். உங்க வேலை பின்பாட்டு. பெட்டிக்கார் அது தானே வந்திருக்காரு, பின்பற்ற தானே அவரோட வேலை. இந்த பாட்டுல நடிகர்கள் என்ன பாடி சொல்றோமோ அத பாடு. வழிமறிச்ச ஓரம் இருக்கானே ஏங்க, நான் பாடுறதே பாட்டு. நீங்க வரன் பாக்க போறது சபரிமலை நீங்க பேச கூடாது. நீங்க சொல்றப்ப நான் வரப்ப அடிச்சு நொறுக்கி புடி சவுடாரு. நான் என்ன சொல்லி பாடுறேன் அத பாடியா கரெக்ட்டா பாடுங்க சாமி. நீங்க கரெக்ட்டா நான் என்ன சொல்றேன் அப்படியே மகிழ்ந்த கண்ணாலே மகிழ் கொண்ட நாம் முதலா பாத்தேனே வழிமறிச்சானோ முதலா பாத்தேனே வழிமறச்ச ஓ ஒரு பொட்டிக்காரா நான் கேக்குறேன். ஏயா நடிகர்கள் ஒரு பாட்டு பாடுகின்ற பொழுது அதை தவறுதலா பாடினாலும் சரியாக அதை பாடுவது இங்கே பெட்டி வாசிக்கூடிய வாத்தியார் ஸ்தானத்தில் கூட நீங்க. நாங்க தவறுதலா எந்த பாட்டை பாடினா அதை சரியா வாங்கி பாடணும். ஒரு சில நேரத்தில் மறந்து கூட ஏதாவது ஒன்று அடிச்சு விட்டுக்கிட்டு இருப்பான். அதை நீ அப்படியே பாடக்கூடாது. அப்ப நீ சரியா பாடணுமா இல்லையா? நான் தான் வழிமறிச்சா ஓரம்னு சொல்லி பாடுறேன்னா நான் சொன்னேங்கிறக்காண்டி நீ வழிமறிச்சா ஓரம்னே பாடிக்கிட்டு இருக்க. நான் பாட்டுல வரி வரேன் தவறு சொல்றேன். தவறு என்ன வரும்? வாக்கியாக்கார ஓரம்னு தானே வரும். நான் வழிமறிச்சா ஓரம்னு பாடுறேன்னா காரணம் என்ன? காரணம் என்ன அதுக்கு? நீ அதை போய் சொல்லி பாடணும். அதுக்கு காரணம் ஏன் பாடணும்? பாடுனா பாடுறோம் சம்பந்தம் இருக்குதியா எனக்கு. அதுக்கு சம்பந்தம் பாடுறே என்னைய பாத்திரப்ப கூட வழிமறிச்சாங்க. இந்த பாட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த ஊர் வந்து பாத்திரப்போக்கு இருக்க வழிமறிச்சான்னு இந்த பாட்டுக்கு வழிமறிச்சு என்ன சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இருக்கு நல்லா கேள்பா. சம்பந்தம் இருக்கிறனால பாடுறேன். எனக்கும் சம்பந்தம் இருக்குல்ல. நாரதருக்கு வழிமறிச்சானுங்க என்ன சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இல்லங்கறாப்ல. இல்ல காணொளி வேற எடுத்துக்கிட்டு இருக்கா இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருக்கியா சம்பந்தம்? எடுக்கட்டு என்ன சம்பந்தம் இருக்கு? நாரதருக்கு இருக்குல இல்லையா? சொல்லுங்க. அத
தெரியல உங்களுக்கு? தெரியல. ராமாயணம் உருவாக காரணமா இருந்தது நாரதநாகப்பட்டவன். ஆமா. அப்பேற்பட்ட இந்த ராமாயணத்துல இளந்தாறு வயதாக இருக்கின்ற பொழுது யாரு ராமர் லட்சுமணனை அழைத்துட்டு சென்றார். யாரு? விஸ்வாமித்திரர் அழைச்சிட்டு போனாரு. எதுக்காக அழைச்சிட்டு போனாரு? அவங்க நடத்தக்கூடிய யாகத்துக்கு இடையூறு செய்தார்கள் அசுரர்கள். யாரு அப்படின்னா தாடகை என்ற அரக்கி, சுபாகு, மாரிசன் என்று சொல்லி 2 பிள்ளைகளும் 3 அசுரர்கள். சரி. இவ ஊரா அவங்க வளரக்கூடிய யாகத்துக்கு இடையூறு செஞ்சாங்க. அப்ப அந்த யாகத்தை காப்பதற்காக ராமன் தாண்டா சரியான ஆளுன்னு விஸ்வாமித்திரர் அழைச்சிட்டு போனார். அப்படி அழைச்சிட்டு போகின்ற பொழுது இந்த தாடகை என்ற அரக்கியாகப்பட்டவள் ராமரை வழி மறிச்சான். ஓஹோ, அதனாலதான் அந்த ஊருக்கு பேரு வழி மறிச்சான். நான் கூட இன்னொரு விஷயம், இதுவும் இந்த நிகழ்வாகத்தான் இன்னமும் அந்த ஊர்ல சித்திரை வைகாசி மாசத்துல நடக்குது. ராமாயண நாடகம் நடத்துவாங்க. சம்பூர்ண ராமாயணம் அப்படின்னு பெருங்குண்ட திருவிழா நடத்தி ராமரை வழிபடுவார்கள். சம்பூர்ண ராமாயணம்னா முழுமையான நாடகம். நாடகம் உங்களை போல உள்ளூர்காரவங்களே, உள்ளூர்காரவங்க தான் நடிப்பாங்க, பொம்பளையாலாம் நடிக்க மாட்டாங்க. பெண் வேடத்துக்கு ஆண்களே பெண் வேஷம் போட்டு அந்த நாடகத்தை நடத்தி அந்த திருவிழாவை நடத்தி முடிப்பார்கள். அப்ப ராமாயணத்துக்கு நாரதருக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையா? அப்ப வழிமறிச்சானுக்கு எனக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையா? நான் கூட நினைச்சேன். என்ன நீங்க சொன்னது சரிதான். இப்போதைக்கு நான் நினைச்சேன் நாரதர் படையப்ப கல்யாணம் அந்த ஊர் தான் இப்ப யாவும் வந்துருச்சாக்கு இந்த நேரத்துல. சரி, எப்படி வேணாலும் இருந்துட்டு போடுமே. சாயாமல் சாய்ந்தாரே மார்பிலே, சாயாமல் சாய்ந்தாரே மார்பிலே, நீலக்கே நண்டாங்கி கரகரையாவதுமோ, அலங்காமாரி தானே பட்டி துள்ளினாரோ சொக்கரமாரோ, ஏ குயகிரவ கைகிரவ கரகையாது எருது கிரவானோ தானே உத்தமா நீ கண்ணானே கண்ணமா. போய் வரவாய் என்றாரே பாப்பா 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 சத்தியவாரதி போய் வரவாய் என்றாலே கண்ணுடன் பாப்பா நான் திரும்பி வரும் வரைக்கும் வருகினீரே பால் உணவில்லை உறவில்லை வாடுவாள் என் முகத்தை பார்த்ததுடன் துளி துளி வருவாள் அன்பான முத்தங்கள் நச்சு தருவாள் மகிழ்காரி அப்படிலாம் சிரிக்கின்ற அளவுக்கு இந்த இடத்துல கந்தனாகப்பட்ட முருகப்பெருமானை நினைத்துக் கொண்டு இந்த பெண்ணாகப்பட்டவள் காவல் படுத்து காத்து கொண்டு இருக்கின்றாள். எதுக்கு இந்த திருவிழா நடத்துறாங்க? நாடு செழிக்க வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திருவிழாவை நடத்துவார்கள். ஆனால் இந்த திருவிழாவை நடத்துகின்ற பொழுது தான் மட்டும் கொண்டாடாமல் தன்னோட சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர்கள் அனைவர்களையும் வரவழைத்து பெரிய விருந்து படைத்து, விருந்துக்கு பின்னாடி இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மருந்தை கொடுத்து அப்படி திருவிழா நடத்துகின்றார்கள். மருந்து குருண மருந்தா மதுபானம் என்ற மருந்தை கொடுத்து இன்னைக்கு விழா நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த திருவிழாவை நடத்துகின்ற பொழுது சொந்த பந்தம்லாம் வருகின்ற பொழுது இந்த திருவிழாவில் முக்கியமான விஷயம் இளைஞர்கள் இளைஞிகள் வயசு பசங்க வயசு பொண்ணுங்க கலந்து கொள்வதுன்னு திருவிழாவோட ஒரு சிறப்பு அம்சம். இவங்க கலந்து கொள்ளவில்லை என்றால் அது திருவிழா மாதிரியா இருக்காது. வயசு பிள்ளைங்களே இல்லை, வயசு பசங்களும் இல்லை. திருவிழாவை நினைச்சு பாரு எப்படி இருக்குங்க. திருவிழா சிறக்காது. அவங்க கலந்து கொண்டாதான் அது சிறப்பாக இருக்கும். அப்படி நடந்து கொண்டிருந்த பொழுது பெரும்பாலும் இந்த பெண்கள்லாம் முளைப்பாரி எடுத்து வருவாங்க. பொம்பளை பிள்ளைங்க முளைப்பாரி கொண்டு வருங்க. அதுலேயும் வயசு பிள்ளைங்களாம் முளைப்பாரி எடுத்து வருகின்ற பொழுது அந்த முறமக்கார ஆட்கள் இருப்பாங்களா, மாமே மச்சனே அப்படி ஆட்கள் அப்படியே ஓரம் நின்று பார்க்கறது. ஏப்பா இந்த பொண்ணு யார் மகை? அந்த புள்ள இந்த பொண்ணை நம்ம பையலு கேட்டா கொடுப்பாங்களா அப்படின்னு அப்படியே திருவிழா கூடத்தில் வரிசையா போற போது பார்க்கின்ற பொழுதே ஒரு திட்டம் தீட்டிடுவார்கள். எப்படின்னா நடக்கின்றது. அதே மாதிரி வயசு பசங்க வயசு பொண்ணுல பார்க்கக்கூடிய நேரத்தில் பொண்ணுங்க சொல்லுங்க, அந்த சிவப்பு சட்டை ஓட்டி நிற்கிறவர் தான் நான் கட்டிக்கிறேன் ஐத்தமகன் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லும். அதே மாதிரி பக்கத்தில் கோட்டு சூட்டு போட்டு நிற்கிறவர் நான் கட்டிக்கிற போறவன்னு இன்னொரு பொண்ணு சொல்லும். பொண்ணுங்க அப்படி சொன்னா பசங்க அதுக்கு மேலே உயரா சொல்ல தாவணி கட்டி நிற்கிறதெல்லாம் என்னோட புள்ள அப்படின்னு. இன்னைக்கு எந்த பொண்ணு தாவணி போடுது? தாவணி போடுற அப்படியெல்லாம் பார்க்க முடியல. கிராமத்தில் ஒரு சில பிள்ளைங்க தான் தாவணி வெட்டி நிற்கிற விஷயங்கள் உண்டு. இப்படிலாம் இருக்கின்ற பொழுது திருவிழா கூட்டத்தில் பார்த்து பெரியவர்கள் மூலமாக கேட்டு நடக்கிற திருமணமும் உண்டு.
திருவிழா கூடத்தில் பார்த்துட்டு கூட்டிட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணுறது உண்டு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா பறி கொடுக்கறது. எதை? மனசை பறி கொடுக்கணும். அன்னைக்கு இன்னைக்கு அம்பட்டியும் சில பேர் அம்பட்டும் பறி கொடுத்துட்டு வெட்டியா திட்டுங்க. அப்படிலாம் இருந்தால் இடத்துல அந்த கந்தனாகப்பட்ட முருகப்பெருமான நினைத்து இந்த வள்ளியும் மனசை பறி கொடுத்து எப்படி காத்து கொண்டிருக்கின்றார்? எம் மனசை பறி கொடுத்து உன் மனசில் ஏடும் முடிச்சு கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டு மக்களே கல்வி கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டு மக்களே பறி கொடுத்து உன் மனதில் இடம் பிடிச்சு என் மனசை பறி கொடுத்து உன் மனசில் ஏடும் முடிச்சு கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டு மக்களே கல்வி கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டு மக்களே கல்வி என் மனசை பறி கொடுத்து சந்திக்க வேண்டிய ஆட்களை விரைவாக சந்தித்து அவர்களிடத்துல என்ன விஷயம், அவர்களிடத்துல என்ன சரக்கு இருக்கு, விஷயம் என்ற சரக்கு என்ன இருக்கு, விஷயம் என்ற சரக்கு என்ன இருக்கு அப்படின்னு ஒரு ஆர்வத்தோட படத்துல பார்த்து கொண்டிருக்கேன். ரெண்டு பாட்டு பாடணுமா? கருப்புசாமி பாட்டு பாடவா? உயர்ந்தவர்கள் அப்படின்னா யார சொல்லலாம்? பாலச்சந்திரனே, உயர்ந்தவர்கள் அப்படின்னா யார சொல்லலாம்? பெரியவங்களை சொல்லலாம், ஊரில் ஒரு முக்கியத்துவத்தை சொல்லலாம். பெரியவர்கள் ஊரில் முக்கியமானவர்கள் பெரியவர்கள் சொல்லலாம். உயர்ந்தவர்கள் அப்படின்னா, ஆனால் உயர்ந்தவர்கள் அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி பெரியவர்களாக இருக்கலாம். சில இடத்துல பெரியவர்களாக இருந்துட்டாலும் அதில் சில தவறு செய்ய ஆட்களுடைய ஆட்களும் உண்டு இருக்குல்ல. உயர்ந்தவர்கள் அப்படின்னா யாராக இருக்கணும் அப்படின்னா, சில பேர் ஜாதியில் நான் தாண்டா பெரிய ஆள்னு சொல்லி எடுத்துருவாங்க. அவங்கெல்லாம் உயர்ந்த ஆள்கள் கிடையாது. இல்ல காசு பணம் நிறைய வச்சுக்கிட்டு நான் பெரிய ஆள்றா அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. இல்ல அவங்களும் உயர்ந்த ஆள்கள் கிடையாது. யார் உயர்ந்த மனிதன் அப்படி ரொம்ப வளர்த்தியா வளர்ந்தவளா? அது கிடையாது. அப்படிலாம் பார்க்க போனா நம்ம சங்கத்திலே ரொம்ப வளர்த்தியா இருக்கிறது யாரியா? அவரு ஆமாம், இன்னைக்கு இருக்கிற வல்லரசு கூட கொஞ்சம் வளர்த்தியாத்தான் இருக்காரு. ஒரு சங்க செயலாளர் இல்லையா? அப்போ அவர் உயர்ந்தவராக தான் இருக்க முடியும். ஆனால் உயர்ந்தவர்கள் அப்படின்னா எந்த ஒரு மனிதனாக இருந்துட்டாலும், ஏழ்மையான மனிதனாக இருந்துட்டாலும், எந்த ஒரு மனிதனாகப்பட்டவன் ஒழுக்கத்தில் சிறந்தவனாக இருக்கின்றானோ அந்த மனிதன் தான் உயர்வான மனிதன். ஒழுக்கம் தான் ஒரு மனிதனுக்கு முக்கியம். நிறைய காசு பணம் வச்சுக்கிட்டு பெரிய அயோக்கியம் தானே பண்ணிக்கிட்டு இருப்பேன். அவனை போய் உயர்ந்தான்னு சொல்ல முடியுமா? நான் தாண்டா பெரிய ஆண்டு பல வாக்கில் பொம்பளையில கூட்டி திரிவேன் பல வேலைகளுக்காக. அப்படிலாம் உயர்ந்துன்னு சொல்ல முடியுமா? ஒழுக்கத்தில் சிறந்த மனிதன் தான் உயர்வான மனிதன் என்ற காரணத்தாலே உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். இளமை கொஞ்சம் இறங்கி விட்டால் நிழலு தூரம் இருக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது
அப்படி உயர்ந்த இடத்தில் இருக்க வரைக்கும் தான் யாருக்குமே என்று மதிப்பு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் விவசாயம் என்பது தமிழகத்தின் முதுகெலும்பு. இன்னைக்கு விவசாயம் அப்படிலாம் சரியாக நடக்கா, குறைஞ்சிக்கிட்டே போகுது. விவசாயம் குறைவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, சரியான நேரத்தில் மழை பெய்வது கிடையாது, அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லோரும் பெரும்பாலும் கிராமப்புறங்களில் அந்த வேலைகளுக்கு போவது கிடையாது, கூலி வேலைக்கு போவது கிடையாது. ஏன் போவதில்லை அப்படின்னா, பெரும்பாலும் மனிதர்கள் கூலி வேலைக்கு ஆட்கள் வர குறைந்ததுனாலேயே எல்லா வேலைகளுக்குமே இயந்திரத்தை கொண்டு வந்துட்டான். அன்னைக்கு நாற்று நடுறதுலேருந்து நாற்று கருதற்கிறதுலேருந்து அனைத்து வேலைகளுக்கும், ஆமாம், இப்படி எல்லாத்துக்குமே இயந்திரமான வேலைகளை எல்லாம் கொண்டு வந்தாச்சுன்னா மனிதர்களுக்கெல்லாம் வேலையே கிடையாது. சோம்பேறித்தனம் ஆகிப்போச்சு மக்களுக்கு பூரா. சோம்பேறித்தனம் எப்படி உருவாச்சு? இலவசம்னு அறிவிச்சுட்டாலே அப்படி சோம்பேறித்தனம் தான். அதுதான் உண்மை. ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, அதாவது அந்த காலத்துலனா அரிதாக எல்லோரும் சாப்பிடக்கூடிய உணவு என்ன அப்படின்னா, சோளச்சோறு, கம்மங்கூழ், கேப்பக்கூழ், இதுதான் அதிகமாக சாப்பிட்டான். நெல் சாதம்ங்கிறதெல்லாம் எப்பயாவது ஒரு நாள் தான் வீட்டில் கிடைக்கும். ஏன்னா பெரியவர்களும் தெரியும், ஒரு நல்ல நாள் பெரிய நாள் ஒரு கிழமை அன்று தான் நெல்லுச்சோறு கிடைக்குமா. அப்படி மந்தைகளெல்லாம் சின்ன பிள்ளைகளாம் விளையாடும் போதெல்லாம் சொல்லுவாங்க, அடியே இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து நெல்லுச்சோறு அப்படின்னு. அப்போ நெல்லுச்சோறுனா அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருந்துச்சு. அறுதல். ஆமாம். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நெல் விளைஞ்சு கிடந்துச்சுன்னா கருது அறுக்கிறதுக்கு போட்டி ஓட்டுக்கிட்டு நிற்பாங்க. இந்த கருது அப்படியே விளைஞ்சு கொஞ்சம் காமடங்கிட்டாலே போய் விலைக்கு விட்ருவாங்க, இங்கிட்ட நீ அறுத்துக்க அங்கிட்ட நீ அறுத்துக்க அப்படின்ட்டு. இன்னமும் நம்ம பகுதியில் இருந்தாலும் கிழக்கு நாட்டு பக்கமும் கருது இருக்க போன காலங்களாம் உண்டு. இன்றைக்கெல்லாம் அப்படின்னா யாரும் போகிறாங்களா? யாரும் போகிறது கிடையாது. என்ன அப்படின்னா, நமக்கு தான் இலவசமாக அரிசிலாம் குறைக்குதுல, அப்புறம் எதுக்கு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு அதை போய் அறுத்து அப்புறம் அதை அவிச்சு அப்புறம் அதை காய போட்டு அப்புறம் ஒரு ஓட்டு குத்தி அதை அப்புறம் புடச்சி சமைச்சு சாப்பிட்றதுல எம்புட்டு வேலை. ஆனால் அப்படி சாப்பிட்ட உணவுனால எந்த நோய் நொடி வராமல் இருந்துச்சு. அப்படிப்பட்ட கஞ்சியெல்லாம் இன்னைக்கு வேண்டாம், ஒரு வாரத்துக்கு தண்ணி ஊற்றி வச்சோன்னா கஞ்சி சாப்பிட்றான். இன்னைக்கு 100 ரூபா ஒரு கிலோ அரிசி போட்டு வாங்கி சாப்பிட்றான். 100 ரூபா 150 ரூபா கூட இருக்குது. ஆமாம், சுடு சுட சாப்பிட நல்லா இருக்கு. அதை தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில் சாப்பிடணும், போய் தொட்டுப்பாரு, நொசோன்னு அள்ள கையில் அள்ள முடியாது. அந்த அளவுக்கு அந்த அரிசியிலாம் ரசாயனம் கலந்துருக்கு. அதை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல நோய் நொடி அதிகரித்து வந்து கொண்டே இருக்குது. ஏன்னா சுகர் வருது, அது வருது, எம்புட்டு அவசியம் இருக்குது. அந்த காலத்துலேருந்து அப்படியெல்லாம் இருந்துச்சு, வந்துச்சா? கிடையாது. காட்டு மேட்டில் வேலை பார்க்கறதுல எந்த நோய் நொடி வராமல் இருந்துச்சு. இன்றைக்கி அம்மட்டு வேலை பார்க்கறதுக்கு சோம்பேறி ஆகிப்போச்சு. அதில் இன்றைக்கி பெண்கள் பூரா அரசாங்க வேலை பார்க்குறீங்க. அரசு வேலை பார்க்கறதுனால அப்படி என்ன அந்த அரசாங்க வேலை என்ன? அரசாங்க வேலைனா எவ்வளவு ஒரு வேலை? 100 நாள் வேலை பார்க்க போறனால தானே இந்த கூலி வேலை வர்றதுக்கு ஆள் இல்லாம போச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆமா, 100 நாள் வேலை பார்க்க போன உடனே ஒரு வயக்காட்டுக்காரரு நாத்தை பாவி வச்சிருப்பாரு. நாற்று நாற்றாங்காலில் இருக்குதுன்னா அது ஒரு கணக்கு தான். 20 நாள் 21 நாள் வரைக்கும் அந்த நாற்று நாற்றாங்காலில் இருக்குன்னு, அப்புறம் அதை பறித்து அடுத்து தொழில் உழுது அதில் நட்டு வச்சா தான் அது நல்ல விளைச்சல் கொடுக்கும். அப்படி நல்ல நாத்தாங்காலை பாவி வச்ச நாற்றை நடுறதுக்கு ஏமாயே இந்த வயக்காட்டில் நடவு இருக்கு, வாங்கம்மான்னு கூப்பிட்டா நமக்கு என்ன சொல்கிறா நம்ம தாய்மார்கள்லாம், ஏப்பா இந்த வாரம் எங்களுக்கு வேலை இருக்குப்பா, அந்த கம்மாயில் இருக்குது, அந்த ஓடையில் வேலை இருக்குது, எப்படி ஒரு வாரம் கழிச்சு தான் நாங்கள் வர்றோம் அப்படிவாங்க. ஒரு வாரங்கிறது அப்படி 10 நாள் ஆகி போயிடும். அதுக்கெல்லாம் அந்த பயிர் முத்தி போயிடும். முத்தின பயிரை மறுபடி பிடிச்சி நட்டு வச்சு ஏதோ உரங்கிற அள்ளி இறச்சி விளைய வச்சுட்டோம்னா கருது இருக்கிறதுக்கு வர்றது கிடையாது. இன்றைக்கி அதுக்கு இயந்திரம், கருது இருக்கிற மிஷினு. அவரை கூப்பிட்ட மாதிரி என்ன சொல்லுவார், ஏப்பா கருது விளைஞ்சு கிடக்கு என் வயலுக்கு அறுக்க வாயான்னு கூப்பிட்டா நான் தெக்க அறுத்துக்கிட்டு இருக்கேன் 2 நாளில் வந்துடுவேன்னு சொல்லுவார். 2 நாள் சொல்கிறது 2 வாரம் ஆகி போயிடும். அவர் வர்றதுக்கு இந்த கருது நல்லா விளைஞ்சு பாதி வயலில் உளுந்து போயிடும், பாதி எலி மேய்ஞ்சிட்டு போயிடும், மிச்சம் மீதி அறுத்து கணக்கு பார்க்கின்ற பொழுது உழுதவன் கணக்கு பார்த்தா உலக்கு மிஞ்சல் அப்படின்பா. அப்போ அவர் பார்ப்பாரு, எதுக்குடா அதை போட்டு கட்டி எழுதுக்கிட்டு ஒரு பையன் வேலைக்கு வரையாள் அப்படின்ட்டு பேசாம விளை நிலங்களை விளையக்கூடிய விளை நிலங்களாக கல்லை ஊண்டி வித்துட்டு போயிடுவாங்க, பிளாட் போட்டு வித்துட்டு போயிடுறது. இல்லைன்னா தென்னங்கண்டு மாங்கண்டு, இல்லை ஒரு தடவை வச்சுட்டு தண்ணி ஊற்றினா போதும், தண்ணியே ஊற்றவனா புளியங்கண்டு, இப்படி வச்சு உண்டாக்கிட்டு போயிடுவாங்க. இப்படி உண்டாக்கிட்டே போயிட்டா இப்படி விவசாயமே குறைஞ்சிக்கிட்டே போச்சுன்னா பாலச்சந்திரே சொல்லுங்க, சோத்துக்கு என்ன பண்றது? சாப்பாடே குறைஞ்சிருச்சுன்னா விவசாயம் என்ன சாப்பாடு கிடையாது. எம்பிட்டு வேலையை எடுத்துட்டாலும் என்ன விஞ்ஞானம் வந்தாலும் சாப்பிட்றது உணவு தானே தேவை, அதை உருவாக்குறது விவசாயி தானே. அந்த விவசாயம் என்னைக்குமே குறையக்கூடாது, நிலைத்திருக்க வேண்டும். விவசாயி விவசாயி கடவுள் முதலாளி தொழிலாளி விவசாயி விவசாயி முன்னேற்ற பாதையே முழுமூச்சா
மதிப்பு ஆயாட்டில் விவசாயி விவசாயி கருப்பெண்ணும் சிவப்பெண்ணும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய் கருப்பேடும் சிவப்பேடும் வேற்றுமையால் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையால் பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி உடைத்தார் பெரியாதோ சாகுபடி விவசாயி விவசாயி இருந்திடலாம் நாட்டில் பல பல கொடி எத்தனையோ எச்சிகளில் என்னப்படி எத்தனை கொடி இந்தியாவில் நாட்டில் பல வண்ண கோடி எத்தனையோ கட்சிகள் என்னப்படி பறக்க வேண்டும் என்று ஒரே சின்ன கொடி அது பஞ்சம் இல்லை என்னும் அண்ணல் கொடி பஞ்சம் இல்லை என்னும் மன்னல் கொடி விவசாயி விவசாயி கட்டப்பட்டு முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி நன்றி நன்றி. அப்படி விவசாயம் நிறைந்திருக்க வேணும். அப்படியே நடத்தல் பாடிக்கொண்டதாலும் சந்திக்க வேண்டிய ஆட்களை விரைவில் சந்திக்க வேண்டிய சுத்திரமணி ரைத்த துன்பம் இந்த உலகிற்கு வந்தால் அதரம் மிகுந்த தேவர் துந்திபி முழங்கி வரும் இத்திரல் வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கை தகுந்த இத்திரல் வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கு தகுந்த சுந்தரம் நிறைந்தது போகொண்டு பிறந்த இவர் இந்த உலகிற்கு வந்தால் ஏன் வந்தால் எதற்காக வந்தால் என்று பார்க்கின்ற பொழுது ஆதியிலே அமிர்தபலி சுந்தரபலி இருவருமே திருமகளுடைய கண்களை வதிக்கப்பட்டார்கள். இவர்கள் அமிர்தபலி தேவேந்திர வளர்க்கப்பட்டு தெய்வயானி என்று பெயர் பெற்று சூரபதமன் அளித்த சுப்பிரமணிய கடவுளுக்கு அனைவரும் குடிமந்திரை திருப்பரங்குன்றத்தில் திருமணம் முடித்து வைத்தார்கள். இப்போது சுந்தரபலி சுதந்திர பலியாக தினவனத்தில் காவல் விருது காத்துக் கொண்டிருக்கின்றால் ஆண்டவரை சந்திப்பதற்கு முன்பாக யாரோ ஒரு ஆடவன் அங்கும் இங்கும் திறந்து ஒளிவு தவித்துக் கொண்டிருக்கின்றான். அவன் கொஞ்சம் வில்லங்கமான ஆள் கேள்விப்பட்டேன். அவன்கிட்ட என்ன விஷயம் இருக்கின்றது பார்க்கலாம். நாராயண